வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம்ங்கிற ஒரு ஞான பொக்கிஷத்துல இருந்து ரொம்ப ஆழமான நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு கருத்தை தான் பார்க்க போறோம். வாங்க நம்மளோட உள்மன பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நாம இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. நம்ம வாழ்க்கையோட உண்மையான அந்த பெரிய நோக்கம் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்போ இதுக்கான பதில் எங்க இருக்கு? எங்கேயோ வெளியில இல்ல, நமக்குள்ளே தான் இருக்குன்னு சுவாமிஜி சொல்றாரு. அதுதான் நம்மளோட முதல் கான்செப்ட், ஆத்மன். ஆத்மன்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மாபெரும் பிரக்ஞா, ஒரு உள்ளுணர்வு. இந்த போதனையோட அஸ்திவாரமே இந்த ஒரு வரிதாங்க. சித்தமிசை குடிகொண்ட பேருணர்வே, நான் போற்றும் பெரும்பொருள் நீ ஒன்றே. என்ன அர்த்தம் இதுக்கு? ரொம்ப சிம்பிள். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய சக்திய, அந்த பேருணர்வை நாம ஏத்துக்கிட்டு மதிக்கிறது தான் ஸ்டெப். இத நாம செய்ய ஆரம்பிச்சாலே போதும், நம்ம பார்வை மொத்தமா மாற ஆரம்பிச்சிடும். சரி, அந்த உள்ளுணர்வை ஏத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த பெரிய லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம வாழணும் இல்லையா? சும்மா மனசுல நினைச்சுக்கிட்டா மட்டும் போதாது, நம்ம ஒவ்வொரு செயல்லையும் அது தெரியணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை எப்படி வாழ்றது? அதுதான் நம்மளோட அடுத்த பகுதி. இது வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு பிராக்டிஸ். ஆத்மன்கிற அந்த உள் உண்மையை உணர்ந்து நம்ம செயல்களை அதோட எப்படி இணைக்கிறதுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. சரி, இந்த ஆத்மன்கிற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஆத்மானா நம்மளோட தனிப்பட்ட ஆன்மா மட்டும் இல்ல, அது ஒரு யுனிவர்சல் கான்செப்ட். எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவா இருக்கிற ஒரே ஒரு பிரக்ஞை. யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள, எனக்குள்ள, மத்த எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் இருக்கிறது அதே ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ இந்த ஆத்மனை நாம உணரும்போது அதுல இருந்து இயற்கையாவே ரெண்டு விஷயங்கள் வெளிப்படும். என்னது அது? ஒன்னு அன்பு, இன்னொன்னு தன்னலமற்ற சேவை. இது ரெண்டும் தான் அந்த உயர்ந்த பிரக்ஞையோட நம்மள கனெக்ட் பண்ற ரெண்டு பாலங்கள் மாதிரி. இந்த ஐடியாவை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப், எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறது. ரெண்டாவது ஸ்டெப், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் சேவை செய்யறது. பாருங்க, இது வெறும் தத்துவம் இல்ல, இது நம்ம டெய்லி லைஃப்ல செய்ய வேண்டிய பயிற்சி. இங்கே தான் விஷயமே இருக்கு. ஏன் இதெல்லாம் செய்யணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கான லாஜிக்க பாருங்க. ஏன் எல்லார் மேலயும் அன்பு காட்டணும்? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். ஏன் எல்லாருக்கும் சேவை செய்யணும்? ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான், வேற வேற இல்ல. இந்த ஒரு புரிதல் வந்துட்டா போதும், அன்புங்கிறது ரொம்ப இயல்பான விஷயமாயிடும். சேவை செய்யறது ஒரு தியாகமா தெரியாது, அது ஒரு ஆனந்தமா மாறிடும். ஆனா இந்த உண்மையை உணர்றதும் இந்த வழியில நடக்கிறதும் எல்லா நேரமும் சுலபம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம உண்மையான இயல்பை நாம புரிஞ்சுக்க விடாம தடுக்கிறதுக்கு சில தடைகள் இருக்கு. நமக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. இந்த தடைகளை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு அழகான உதாரணம் இருக்கு. ஆத்மனுங்கிறது சூரியன் மாதிரி. அது எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா சில சமயம் மேகங்கள் சூரியனை மறைச்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஆசை, கோபம் மாதிரியான விஷயங்கள் ஒரு மேகம் மாதிரி நம்மளோட உண்மையான இயல்பை நம்ம கண்ணிலிருந்து மறைச்சிடுது. இதை இன்னும் தெளிவா ஒரு கம்பேரிசன் மூலமா பார்க்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் ஆசையும் காமமும் ஆத்மனை மறைக்குது, ஆனா அதுக்கு நேர் எதிரா அன்பு அதை வெளிச்சம் போட்டு காட்டுது. கோபம் ஒரு பெரிய தடையா நிக்கும்போது சேவைங்கிறது அதை நீக்கிறதுக்கான வழியா இருக்கு. அதே மாதிரி புகழையும் பணத்தையும் தேடி நம்ம ஓடும்போது எல்லாம் ஒண்ணுங்கிற எண்ணமும் தன்னலம் இல்லாம இருக்கிறதும் நம்மள சரியான பாதைக்கு திருப்பி கொண்டு வருது. சரி, இப்போ இந்த தடைகளை எல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதாங்க இந்த பயிற்சியோட அல்டிமேட் கோல், ஒரு தூய்மையான பேரன்பு நிறைந்த தியான நிலை. தியானம்னா என்ன? நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு தெளிவான தூய்மையான மனநிலையை அடையறதா நம்ம இலக்கு. அப்படி ஒரு அமைதியான மனசுல தான் நாம உண்மையை உணர முடியும். அந்த உச்சகட்ட தியான நிலையை தாய்மானவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி பேரன்பால் நெய்தல் செய்வாம். இதோட அர்த்தம் என்னன்னா, எந்த சந்தேகமும் எந்த விருப்பம் இல்லாத ஒரு தூய்மையான அறிவு வடிவமா நாமளே மாறி அந்த ஈடிணையற்ற இறைவனை ஒரு பெருமூச்சோட பேரன்போட தியானிக்கணும்னு சொல்றாரு. இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, இப்போ நமக்கு ஒரு தெளிவான பாதை தெரிஞ்சிருக்கு. என்னென்ன தடைகள் இருக்குன்னு தெரியும், நம்மளோட இலக்கு என்னானும் புரியுது. இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காக மட்டும். உங்களுக்கும் உங்க உண்மையான இயல்புக்கு நடுவுல சில திரைகள் இருக்கு இல்லையா? அதுல எந்த திரையா நீங்க முதல்ல விளக்க போறீங்க? அது ஆசையா, கோபமா, இல்ல புகழ தேடுற மனசா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க பயணத்தை ஆரம்பிங்க.